ஹாய் கைஸ், டுடே சமையல் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன நாள்? சண்டே. சண்டேனா நமக்கு ஞாபகம் வர்றது ஒன்று ஹாலிடே, இன்னொன்று நான்வெஜ். இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு வானொலியில் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எல்லாம் நல்லா வணக்கி ஆற வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா அதை அரைக்க போகிறோம். அது கூடவே மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை ஒரு குக்கரில் எண்ணெய் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி மட்டனை போட்டு கறி மசாலா போட்டு நம்ம 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நல்லா கறி வெந்திருக்கும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நமக்குன்னா நல்லா ப்ரெஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வானொலியில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த கறியை போட்டுடலாம். அது கூடவே நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வணக்கணும் இல்லையா, அதை அரைச்சிட்டு அதையும் இந்த கறி கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு காரம் செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட கறி மசாலா போட்டு நல்லா வேக வைக்கலாம். கறி ஆல்ரெடி வெந்ததுனால நமக்கு மசாலா வெந்து அந்த மசாலா கறிக்குள்ளே இறங்கினா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நாங்கள் இந்த கறியை தனியாக செப்பரேட்டாக கொஞ்சம் எடுத்து அதையும் ஃப்ரை பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டில் நான் அதையும் காமிக்கிறேன். நல்லா வேகணும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். நல்லா கொதி வந்திருக்கு. கறியெல்லாம் எப்படி வெந்திருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்கலாமா? இப்போ வந்து ஃபைனலாக இந்த லுக் வந்திருக்கு. நான்வெஜ்னாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மட்டன் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குது. இதுதான் நாங்கள் கொஞ்சமாக கறி எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு.